மொபைல் பார்க்கவும் பிடிக்கல. ப்ளீஸ்மா எதனா ஐடியா கொடுங்கம்மா. என்னம்மா என்ன போய் ஐடியா கேக்குற? உனக்கு எவ்வளவு கேம்ஸ் நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம், அதை வச்சு நீ விளையாடலாம்ல. என்னம்மா இருக்கு வீட்ல? எனக்கு எல்லாமே போர் அடிச்சிடுச்சுமா விளையாடி விளையாடி. இப்ப எனக்கு விளையாடுறதுக்கே பிடிக்கல. மலர், எனக்கும் இப்பதான் ஞாபகம் வந்தது, அந்த பரண மேல நான் அந்த டாய்ஸ் எல்லாம் கிச்சன் செட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாரு, அதை வச்சு விளையாடுமா. நான் போய் சிக்கி பாத்துட்டு வரேன், அவன் என்ன பண்றான்னு தெரியல. நான் போய் அவனை பாக்குறேன். நம்மகிட்ட கிச்சன் செட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் மறந்துட்டேன். நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன். கியாரா, ஜெனி, கயலுக்கு ஜாலி நம்ம விளையாடலாம். என்கிட்ட நிறைய இருக்கு, மறந்துட்டேன். இவ்ளோ இருக்கு, நம்மளுக்கு ஞாபகமே இல்லாத போச்சு பாரு. அம்மா சொல்லணும்னா நம்மளுக்கு ஞாபகமே வந்திருக்காது. கரெக்டா சொல்லிட்டு போனாங்க. இவங்களுக்கு கால் பண்ணி இன்னும் வரல. எவ்வளவு நேரம் ஆச்சு இவங்களுக்கு கால் பண்ணி? சீக்கிரமா வரவே மாட்டான் அந்த கியாரா மட்டும். என்ன மலர், ஏன் பேரு சொன்ன மாதிரி இருக்கு? கியாரானே. ஐயோ, எவ்வளவு கிச்சன் செட்ஸ் வச்சிருக்கா பாருடா. ஏ மலர், இதெல்லாம் எங்க வச்சிட்டு இருந்த? இத்தனை நாளா ஒண்ணுமே தெரியாத இருந்தது. உனக்கு தெரியாதா அவங்ககிட்ட இதெல்லாம் இருக்குன்னு? ஏய், எனக்கே தெரியாதுப்பா. எங்க அம்மா தான் சொன்னாங்க. நான் இல்லனா எனக்கு அது ஞாபகமே வந்திருக்காது. நான் சேர்த்து வச்சு எல்லாமே எங்க அம்மா பரண மேல போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு ஞாபகமே இல்ல தெரியுமா இவ்ளோ இருக்குன்னு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் இவ்ளோ வாங்கி வச்சிருக்கேன்னு. இப்ப என்ன பண்ணலாம்? ஆளுக்கு ஒரு டிஷ் பண்ணலாம், ஓகேவா? சரிப்பா, நான் இப்போ டீ பண்ணிடுறேன், ஓகேவா? நீங்க எல்லாரும் டீ குடிங்க. யாரெல்லாம் டீ குடிக்க போறீங்க? நான் குடிப்பேன்ப்பா. நானும் குடிப்பேன். ஓகே, அப்ப கயலுக்கும் ஜெனிக்கும் மட்டும் தான் நான் டீ வைக்க போறேன். நான் இப்போ இதுல பால் ஊத்திட்டேன். இதுக்கப்புறமா வந்து டீ தூள் போட்டுடலாம், ஓகேவா? நீ கேஸே ஆன் பண்ணல. ஆமால, நான் மறந்துட்டேன்ப்பா. இருங்க, நான் இது ஆன் பண்ணி போடுறேன், ஓகேவா? எனக்கு மறந்துட்டேன், நான் ஞாபகமே இல்ல. நல்ல வேலை நீங்க சொன்னீங்க, இல்லன்னா அது கொதிக்கவே கொதிக்காது. ஆமா, அது நிஜத்துல கொதிக்க போகுது இல்ல மலரு? ஏய், சொன்னேன்ப்பா. அதுக்கெல்லாம் நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நான் டீ தூள் போடுறேன், ஓகேவா? ஒரு ஸ்பூன். நீங்க 2 பேர் தானே குடிக்க போறீங்க டீ. 2 கிளாஸ் இருந்தா போதும்ல. இது நிறைய இருக்குமோ டீ? ஒருவேளை நிறைய இருந்தா என்ன இருக்கு, நம்ம கீழ எல்லாம் ஊத்த கூடாது. யாருக்குன்னா கொடுத்துடலாம். வீடு அர்ஜுன் வெளியே தானே விளையாடிட்டு இருக்கான், அவனுக்கு கொடுத்துடலாம். அப்ப ஆளுக்கு ஒரு டிஷ் பண்ணலாம், ஓகேவா? சரி கியாரா, நீ மட்டும் சாப்பிடு, ஓகே? சரி, இப்ப நான் வந்து ரைஸ் வச்சிடுறேன்ப்பா. ஓகே, நீ ரைஸ் வச்சிடு. என்ன ரைஸ் பண்ண போற? நீ பாரு, நான் சொல்ல மாட்டேன் நீ என்ன ரைஸ் பண்றேன்னு. இப்போ நானு கேஸ் ஆன் பண்ணி இதுல ரைஸ் வைக்கிறதுக்கு நானோட ஒரு குண்டா வச்சிட்டேன், ஓகேவா? இதுல இப்போ நானு ரெட் ரைஸ் போட போறேன். ஆளுக்கு ஒரு ஸ்பூன் போடலாமா? எப்படிப்பா போடுறது? ஓ இஷ்டம், போடு, எவ்வளவுனா போடு. இல்ல, 6க்கு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். இப்ப ஆளுக்கு ஒண்ணுன்னு சொன்னா 4 ஸ்பூன் ஆயிடுச்சு. இப்போ 4 ஸ்பூன் போட்டுட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் இப்ப யாரா மிக்ஸ் பண்ணுவாங்களா? லூசா நீ? என்ன லூசுல சொல்லாத, ஓகேவா? நான் சும்மா தானே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம விளையாடுவோம். நம்ம இதெல்லாம் வச்சுட்டு கிச்சன் செட் வச்சுட்டு நானும் சும்மா கிண்டல் பண்ணேன்ப்பா. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றேன், கீரை கூட பண்ணட்டுமா? நானு கீரை பொரியல் பண்ணட்டுமா? சரி, இரு, நான் ஃபர்ஸ்ட் இந்த பால் சாரி இந்த டீ வந்து ஊத்தி கொடுத்துறேன். நீங்க எல்லாம் குடிச்சிடுங்க, ஓகேவா? சரி கயல, நல்லா டீ ஸ்மெல் வருது இல்ல? ஆமா, எனக்கும் வருது. உனக்கும் வருதா? இந்த ஜெனி, நீ கேட்டல, உனக்கு அப்புறமா இன்னொரு கிளாஸ் வந்து கயலுக்கு. 2 பேரும் தான் டீ கேட்டீங்கனால உங்க 2 பேருக்கு நான் ஊத்தி கொடுத்துறேன். மிச்சம் மீந்துச்சுன்னா நம்ம அப்படியே வைக்கலாம். யாருன்னா வந்தா கொடுத்துடலாம், ஓகேவா? கேட்டாங்கன்னா யாரு குடிப்பாங்க இப்ப? ஏய் கியாரா, கம்மனு இருப்பா. நீ சும்மா பேசாத நடுவுல. கியாரா, நீ மட்டும் சாப்பிடுவேன்னு தானே சொன்ன. அப்ப டீ ஏன் குடிக்க மாட்டேன்ற? எனக்கு டீ எல்லாம் பிடிக்காதுப்பா. நான் நிறைய சாப்பிடுவேன். எனக்கு சப்பாத்தி பிடிக்கும், பூரி பிடிக்கும், இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், சாண்ட்விச் பிடிக்கும். எனக்கு எல்லாமே பிடிக்கும். நான் இப்போ வந்து கீரை பொரியல் பண்ணிடுறேன்ப்பா, ஓகேவா? அதுக்கு கீரை பொரியலுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன் வச்சிடுறேன். இதுல பேன்ல வந்து இப்போ கீரை போட்டு நான் பொரியல் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? இதெல்லாம் என்னோட ஸ்பெஷல், நீங்க அப்புறமா பண்ணுங்க, சரியா? சரிப்பா, கீரைக்கு இப்போ எண்ணெய் ஊத்திடுறேன், ஓகே? எண்ணெய் ஊத்திட்டு இப்போ இந்த எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் சும்மா பண்றேன்ப்பா, வச்சுட்ட போதுமா? நான் பண்ணல. ஜெனி, நீ என்ன செய்ய போற? ஜெனி, நானாப்பா, நான் யோசிக்கிறேன்ப்பா. இது வரைக்கும் இன்னும் யோசிக்கல. இப்போ நான் இதுல வந்து பச்சை மிளகா போட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, பச்சை மிளகாவா? கொஞ்சம் காரமெல்லாம் போடாதப்பா, காரம் கம்மியா போடுன்னா. எனக்கு காரம் எல்லாம் பிடிக்காது. எனக்கும் தான் பிடிக்காது காரம் கம்மியா போடு. கையில் ரொம்ப போடுற பச்சை மிளகா.
ஒரு பச்சை மிளகாய் தானே போட்டேன், அதுல போய் என்ன காரம் வரப்போகுது சொல்லு. இப்ப இத நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகேவா. இப்ப எண்ணெய் பச்சை மிளகாய் போட்டுட்டோமா, இதுக்கப்புறமா என்ன போட போறோம்? நீ தான் சொல்லணும், நீ தானே செய்யற அந்த டிஷ், என்ன போட போறேன்னு பாத்து பாத்து கடாயை கீழே தள்ளிட போற. இல்லப்பா, விழாது. எனக்கு புரியல அது எப்படி வைக்கணும்னு. அங்க வச்சா அப்படியே சாஞ்சிரும் போலுக்குது, அதனாலதான் நான் வெளியே வச்சுட்டேன். இப்போ இந்த கீரையை நம்ம ஃபைன் சாப் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபைன் சாப் பண்ணிட்டு நம்ம இதுல போடலாம். என்னது ஃபைன் சாப்பா? என்ன நீ பெரிய ஷெஃப் மாதிரி இங்கிலீஷ்ல சொல்ற? இதுல இங்கிலீஷ்ல எல்லாம் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இதுல நீ டிவி ஷோஸ்ல எல்லாம் பாக்குறது இல்லையா? எவ்வளவு சொல்றாங்க. அதான் நான் சொன்ன ஒரு வேர்டு ஃபைன் சாப். அப்படியா? நான் பாக்குறது இல்லப்பா. நீ சமையல் எல்லாம் பாப்பியா அப்ப டிவில? எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் நிறைய பாப்பேன் சமையல் எல்லாம். எங்க அம்மாவும் பாப்பாங்க, எங்க பாட்டியும் பாப்பாங்க, எனக்கும் பிடிக்கும், நானும் உட்காந்து பாப்பேன். இப்ப இதுல வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. தண்ணி ஆட் பண்ணி இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ மூடி வச்சு மூடிடலாம். அது பாட்டன் அது வெந்துடும். சூப்பர் சூப்பர், பார்க்கவே சூப்பரா இருக்கு கயல். ஆமா ஜெனி, நீ பாத்துட்டே இரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நான் வந்து கீரை ரொட்டி பண்ண போறேன். என்னது கீரை ரொட்டியா? என்னப்பா எல்லாரும் கீரையே பண்றீங்க? திருப்பி வேற ஏதோ டிஷ் இல்லையா? இதுதான் இருக்கு, அதுதான் பண்ண முடியும் என்னால. இந்த கீரைய வந்து கயல் சொன்ன மாதிரி ஃபைன் சாப் பண்ணிட்டு நம்ம இந்த மாவுல போட்டுடலாம் ஓகேவா. இப்ப இந்த மாவுல போட்டுட்டு என்ன பண்ண போறோம்? இந்த ரொட்டி மாவு பிசைறோம்ல, அது மாதிரி பிசைய போறோம் இப்போ. ஆமா ஜெனி, உனக்கு எதுக்கு இந்த ஐடியா வந்தது ரொட்டி செய்யறேன்னு? சும்மாதான்ப்பா, ஒரு டிஃபரெண்ட்டுக்கு. இப்போ நம்ம இதுல தண்ணி ஊத்திக்கலாம் ஓகேவா. இப்ப தண்ணி ஊத்திட்டு நல்லா பிசைஞ்சிடணும். இப்ப வந்து நம்ம ரொட்டி மாவு வந்து கொஞ்சம் கட்டியா பிசைஞ்சாதான் ரொட்டி தேய்க்க நல்லா இருக்கும். சமையல் செஞ்சுட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க. ரொட்டி தேய்க்க நல்லா இருக்கும்னு சொல்ற. நீ அப்ப நீ ரொட்டி செஞ்சு கொடுத்துருக்கியா உங்க மம்மிக்கெல்லாம்? இல்லப்பா, நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணதில்ல, எங்க அம்மா செய்யறதுதான். இது பாரு, இப்ப கொஞ்சம் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சா, இப்ப நான் வந்து ட்ரையான மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்ப பாத்தியா, இப்போ பிசைஞ்சிட்டே வந்தேன்னு வச்சுக்கேன், அந்த ட்ரையான மாவு போட்டேன்னா இப்போ கட்டி ஆயிடும். சோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டா வந்துடும், ரொட்டி பண்ற கன்சிஸ்டன்சிக்கு. அப்புறமா அந்த மாவை வச்சுட்டு நம்ம ரொட்டி தேய்க்க வேண்டியதுதான். இப்ப பாத்துட்டே இரு எப்படி பண்றேன்னு. இது பாரு வந்துருச்சு பாத்தியா, ரொட்டி தேய்க்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த மாவு இப்படிதான் வரணும். இன்னும் உனக்கு தண்ணியா இருந்துச்சுன்னா நீ ட்ரையான மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நான் இப்ப கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ட்ரையான மாவு. இது இருக்கிறது மொத்தமே போட்டுடலாம் ஓகே. இது மொத்தம் போட்டுட்டு பிறகு நம்ம இப்போ ரொட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. இப்ப பாரு நான் எப்படி நல்லா மாவு பிணையிறேன்னு. இது மாதிரி பிணைஞ்சாதான் நம்மளுக்கு நல்லா கரெக்டா வரும். ஜெனி எல்லாம் ரொட்டி செய்யறா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியுமா? நீங்க இவ்வளவு செய்றீங்க. எங்களுக்கு மட்டும் நாங்கன்னா PhD முடிச்சிட்டு வந்திருக்கோம். நாங்க எங்க அம்மா பார்த்துட்டு செய்யறோம், அவ்வளவுதான். இப்ப இது முடிச்சிட்டோமா, இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். நான் இதுக்கப்புறமா நான் வந்து ரொட்டி மட்டும் தேய்ச்சிட்டு உங்களுக்கு போட்டு எடுக்கிறேன் ஓகேவா. சூடு பண்ணி தரேன் சரியா. நான் கீரை வச்சு நீ மறந்துட்டேன் பாரு. இப்ப இந்த கீரையை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஓகேவா. இப்போ மறந்தே மறந்துட்டேன், இல்லன்னா தீஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்படியா? இதுல தீய கூட தீயுமா? கீரா, நீ ஒண்ணும் செய்ய மாட்டேன்ற, ஆனா மட்டும் எங்களை குறை மட்டும் கண்டுபிடிக்கிறல்ல. இப்ப நான் இதுல வந்து 4 பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டாணி ஆட் பண்ணனா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் ஓகேவா. கீரை கூட. என்னது கீரை கூட பட்டாணியா? யாரு சாப்பிட்டிருக்காங்க கீரை கூட பட்டாணி? இப்ப நம்ம சாப்பிட போறோம், கம்முன்னு இருக்கியாரா? கியாரா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இப்ப நான் ரைஸ் கூட செக் பண்ணிடுறேன் ஓகேவா. சரி நீ பண்ணிடு. நம்ம ரைஸ் இப்ப வெந்துருச்சுன்னா நீ எடுத்து வச்சிருப்பா. நான் நினைக்கிறேன் வெந்துருச்சு, நான் எடுத்து வச்சிடுறேன். சரி வச்சிடு ஓகே, ப்ராப்ளம் இல்ல. இப்போ நான் செஞ்சுட்டுமா இப்ப ரொட்டி? நீங்க எல்லாமே முடிச்சிட்டீங்களா? கீரை ஒரு பக்கமா வெந்துட்டு இருக்கு. நான் இப்ப வந்து ரொட்டி உங்களுக்கு தேய்ச்சிட்டு ரொட்டி சுட்டு கொடுத்துடுறேன் ஓகே. நீங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க சரியா. சாப்பிடணும் கீரை பொரியல் தான் சாப்பிடணும், வேற என்ன சாப்பிடுறது? என்ன கீரை ஐடியா சொல்ல போற நீ? பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு தாப்பா, ரொட்டிக்கு சூப்பரா இருக்கும். நீ போய் பன்னீர் வாங்கி
வாங்கிட்டு வாப்பா, நான் செஞ்சு தரேன். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நம்ம ஒரு பால் மாதிரி எடுத்துக்கணும், சின்ன பால், ஓகேவா? அத வந்து ட்ரையா இருக்கிற மாவுல தொட்டுட்டு அப்புறமா இந்த ரொட்டி கட்டை மேல வச்சுட்டு இப்ப இந்த ரோலிங் பின்னை எடுத்து நம்ம கொஞ்சமா அப்படி இப்படி தேய்ச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே இது கொஞ்சம் பெருசாயிட்டே போகும். அப்போ உங்களுக்கு ரொட்டி கட்டை மேல பட்டு ஒட்டுச்சுன்னா திருப்பியும் ட்ரை மாவை எடுத்து நீங்க தொட்டு திருப்பியும் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பெருசாயிடும். சூப்பரா இருக்கு, எனக்கும் ஆசை இருக்கு, நானும் பண்ணட்டுமா ஜெனி? நான் இது ஒண்ணு பண்றேன், நீ இருக்கிற மிச்ச மாவெல்லாம் நீ பண்றியா கியரா? சரி சரி, எனக்கு ஆசை இருக்கு, சூப்பரா இருக்கு பார்க்கவே. வாவ், ரொட்டி தேய்க்க எனக்கு ஆசை இருக்குப்பா. ஆமாப்பா, எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நீ அழகா தேய்க்கிற ஜெனி. சரிப்பா, நான் மட்டும் ஒண்ணு தேய்ச்சி வைக்கிறேன், அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் நீங்க ஆளுக்கு ஒண்ணு தேய்ங்க, சரியா? இது பாரு முடிஞ்சிச்சு பாத்தியா, அழகா நான் பண்ணிட்டேன். இதே மாதிரி பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி நான் பண்ண மாதிரியே பண்ணு. நான் பண்றேன், நீ பாத்துட்டே இரு. நீ பண்ண மாதிரி நானும் பண்றேன், ஓகேவா? நீ கொஞ்சோண்டு மாவு எடுத்தல, அதே மாதிரி கையில இப்படி ரோல் பண்ணிக்கிட்டியா, பால் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரை மாவு மேல நீ வச்சு தேய்ச்சி எடுக்கிற, கரெக்டா? ஆமா ஆமா, கரெக்ட் தான். நீயும் பண்ண, அப்படியே பண்ணு கையால், கரெக்டா ஃபாலோ பண்ற, அப்படியே தான் பண்ணணும், ஓகேவா? இப்போ நானும் தேய்க்க போறேன்னு ஜாலியா இருக்கே. ஐ வாவ், எனக்கும் பெருசாகுது, ரோல் ரவுண்டா வருது பாரு ரொட்டி. கியரா பாரு, கியரா எந்த எவ்வளவு அழகா வருது. ஆமா ஆமா, ஒட்டாம பண்ணு, சரியா? ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்க, அந்த ரொட்டி வரவே வராது அப்புறமா. அப்படியா? என்ன ஒண்ணு இல்லப்பா, ரொட்டிக்குச்சுன்னா நம்ம திருப்பி எடுத்து ரோல் பண்ணி செய்ய வேண்டியதா, அதுக்கெல்லாம் நீ ஏன் பயப்படுற? அப்படியா? ஓகே, நானும் ரவுண்டா செய்யறேன், நான் பாருப்பா. சூப்பரா பண்றப்பா நீ. எனக்கும் ஆசையா இருக்கு, நானும் பண்ண போறேன்ப்பா, நீங்க மட்டும் பண்ணாதீங்க. மலர், உனக்கும் ஆசையா இருக்கா? அப்ப நீயும் பண்ணு, அதுல என்ன இருக்கு? கியரா கியரா, நான் பண்ணிடுறேன்ப்பா, அதுக்கப்புறமா நீ பண்ணுப்பா. எல்லாம் நீங்களே ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஒண்ணு கூட கொடுக்காதீங்க. கியரா, நீ லாஸ்ட்ல பண்ண கியரா. சரி சரி, நான் லாஸ்ட்ல பண்றேன். அந்த மாவு ஃபுல்லா எனக்கு தான் வேணும், ஓகேவா? நான் அந்த மாவுல பெரிய சப்பாத்தி பண்ண போறேன், பாருங்க நான் எப்படி பெரிய சப்பாத்தி பண்றேன்னு நீங்க பாருங்க. பாருப்பா ஜெனி, நான் உன்ன மாதிரியே தான் பண்றேன், கையெல்லாம் சூப்பரா பண்ணிட்டா. இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன். ஒண்ணு இல்ல, ஈஸி தான். நான் இப்ப பண்ணல, எனக்கும் ஒண்ணுமே தெரியாது, நான் கூட எப்பவுமே எங்க அம்மாக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணதே இல்ல. இப்ப சூப்பரா இருக்கு, இது பார்க்கவே எனக்கு நாளைக்கே எங்க அம்மா கிட்ட நான் போய் சொல்லி, அம்மா அம்மா எனக்கு ரொட்டி செஞ்சு தாமா அப்படின்னு கேட்க போறேன். பாரா, எங்க அம்மா செய்வாங்களா ஸ்டார்ட், நான் போய் அம்மா அம்மா நான் தேய்க்கிட்டுமாமா அப்படி சொல்லிட்டு நான் எங்க அம்மா ஹெல்ப் பண்ற மாதிரி சொல்லுவேன். அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க தேய்மான்னு சொல்லுவாங்க, நான் நல்லா பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், எங்க அம்மா அப்புறமா என்னக்கே சொல்லுவாங்க ரொட்டி தேய்க்கிறதுக்கு. எனக்கும் வந்துருச்சுப்பா, சூப்பரா பண்ணிருக்க மலர். ஐயோ, ஒட்டிக்கிச்சே. அதெல்லாம் விடு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதை அப்படியே எடுத்து அந்த மாவுல போட்டுடு, அவ்வளவுதான். இப்ப நான் பண்ண போறேனே, இங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு பெரிய மாவு கிடைச்சிருக்கு. எனக்கு லாஸ்ட்ல கிடைச்சாலும் பெரிய மாவு கிடைச்சிருக்கு. இப்ப நான் மாவை எடுத்து பெரிய ரொட்டி பண்ண போறேன். எவ்வளவு பெருசா தேய்க்க போறேன் பாருங்க, அந்த ரொட்டி கட்டியோட பெருசா போக போகுது. அவ்வளவுலாம் வராது கியரா, நீ அப்படிலாம் நினைக்காத. ஏன் நான் நினைக்கிறேன், கண்டிப்பா வரும், நீ பாரு மலர், நான் அப்படிதான் செய்வேன். சரி சரி, நீ செஞ்சு காமி, நான் பாத்துடுறேன். பாரு பாரு, உங்களை மாதிரியே நான் தேய்க்கிறேன். ஐயோ, ஒட்டிக்கிச்சே. ஐயோ, ட்ரை மாவு போட்டுக்கிறேன்டாப்பா, அப்புறமா ஒட்டிட்டு வரலனா அவ்வளவுதான், நமக்கு நோஸ் கட்டு தான். நம்ம நல்லா பெருசா பண்ணி காமிக்கணும். இது ரொட்டி நல்லா பெருசா வரும் போல இருக்குப்பா, நான் கூட லாஸ்டா பண்ணிருக்கலாம் போல இருக்கு, எனக்கும் பெரிய மாவு கிடைச்சிருக்கும். இந்த ஜெனி தான் எனக்கு சின்னதா எடுன்னு சொல்லி கொடுத்துட்டா. ஒண்ணு இல்ல கையால், அவளுக்கு ஒண்ணு அவ்வளவு பெருசாலாம் வராது, நீ ஏன் பயப்படுற? நீ பாரு, எனக்கு தெரியும் எவ்வளவு பெரிய மாவு எடுத்தாலும் அவ தேய்ச்சிட்டு மெலிசா தேய்ச்சாதான் பெருசா வரும். அவ மெலிசா தேய்க்கிற டேலண்ட் வேணுமே அவளுக்கு. இதுக்கு மேலலாம் பெருசா தேய்க்க முடியாதுப்பா, இதுவே பிச்சிங் வந்துடுது, நான் எடுத்துட்டேன். பாத்தியா, நான் சொன்னேன்ல உன்னால தேய்க்க முடியாதுன்னு. இது எல்லாமே எடுத்து வச்சிடுறேன், இப்ப தேய்க்கிற மாவு முடிஞ்சிருச்சுல. ஆமா ஆமா முடிஞ்சிச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப உங்களுக்கு வந்து நானு ரொட்டி வந்து சுட்டு குடுக்குறேன், ஓகேவா? செஞ்சு தரேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, சரியா? எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா சொல்றோம், எனக்கு ஆசையா இருக்கு, சீக்கிரமா கொடுப்பா ஜெனி. ஒரு ரொட்டிக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. அப்படியா? உனக்கு என்ன ரொட்டி அவ்வளவு பிடிக்குமா? ஆமாப்பா, எனக்கு ரொட்டினா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா
இப்ப பாரு என் ரொட்டி நான் செஞ்சு தரேன், எப்படி இருக்குன்னு மட்டும் டேஸ்ட் பண்ணு. நம்ம இதுல கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம், ஓகேவா? ஆயில் விட்டா நல்லா சாஃப்டா பிளஃபியா வரும், ஓகேவா? இன்னொரு வேர்டு சொல்றாடா இங்கிலீஷ்ல ஃப்ளஃபின்னு. ஏய், நீ டிவி பாரு கியாரா, உனக்கு தெரியும் டிவில சமையல் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணு, புரியுதா? சரி சரி, நான் நாளையில இருந்து பாக்குறேன், ஓகேவா? நீ செய்யறது கூட நல்லாதான் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு பார்க்கவே. எனக்கும் ஆசையா இருக்கு தெரியுமா, அந்த ரொட்டி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ரொட்டி தேய்க்கணும்னு கூட ஆசையா இருக்கு. இந்த கியாரா நீயே சாப்பிடு ஃபர்ஸ்ட். எனக்கு வேண்டாம், ஃபர்ஸ்ட் நீ கையில கொடு, நான் கொஞ்ச நேரம் வந்து பாக்குறேன் நீ எப்படி சுடுறன்னு, ஓகேவா? அது சூப்பரா இருக்குப்பா, நீ சுடுறது ஆசையா இருக்கு, எனக்கும் சொன்ன போல ஆசையா இருக்கு. நான் கொஞ்சோண்டு கீரை வைக்கிற கயல் உனக்கு. உனக்கு பட்டாணி வேணுமா கயல்? இல்ல எனக்கு பட்டாணி வேண்டாம், மட்டும் வை கீரை ஜெனி. சரி சரி, மட்டும் கீரை தான் வைக்கிறேன். இப்போ நானு செகண்ட். என்னோட போட்டியா பெருசு ஜெனி? ஆமா ஆமா, உன்னோட தான் போட்டிருக்கேன். நீயே சாப்பிடுறியா அத்த? எனக்கு வேண்டாப்பா, நீ வேற யாருக்குன்னா கொடு, நான் சாப்பிட போறது இல்ல, நான் லாஸ்ட்ல சாப்பிடுறேன், ஓகேவா? எனக்கு லாஸ்ட் ரொட்டி சின்னதா இருந்தா கூட ஓகேதான், நான் மட்டும் வந்து பாக்குறேன். இப்ப எண்ணெய் ஊத்துறியா நீ? ஆமா, இது எண்ணெய் தான் ஊத்துவாங்க. ஓ, எண்ணெய் ஊத்துனாதான் என்ன சொன்ன நீ, ஃப்ளஃபியா வருமா? ஆமா, கரெக்டா சொல்லிட்டியே. எண்ணெய் ஊத்தி கொடுத்தா பிளஃபியா அழகா சூப்பரா சாஃப்டா வரும் ரொட்டி. ஏய் சூப்பரா இருக்கு, நீ சொல்றப்பவே பயங்கரமா இருக்கு. ஆமால, இப்ப நீ சாப்பிட்டு பாரு கயல். நீ சாப்பிட்டு சொல்லு கயல் எப்படி இருக்குன்னு. இருப்பா, எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம், நீ எல்லாருக்கும் சுட்டு கொடுத்துரு. சரி சரி, நான் எல்லாருக்கும் சுட்டு கொடுத்துடுறேன். அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம், ஓகேவா? ஆமா ஆமா, ஜாலியா இருக்குல்ல நம்ம ரொட்டி சாப்பிடுறதுக்கு. கண்டிப்பா நான் எங்க அம்மா சொல்ல போறேன் ரொட்டி சுட சொல்லி, கண்டிப்பா நானும் சாப்பிட போறேனே. ஆனா கீரை பொரியல் இல்ல, பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறேனே நானு, எங்க அம்மாக்கு சொல்லி செஞ்சு சாப்பிடுவேனே. ஓகே ஓகே, கேரா சூப்பரா இருந்ததுப்பா.